வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். திருவேற்றூர் 14வது வார்டில் இன்று உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. திருவேற்றூர் நெடுஞ்சாலை தங்கள் பகுதியில் உள்ள CSI தேவாலயம் அருகே உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டு அவர்களின் குறைகளான குடும்ப அட்டை, கலைஞர் மகளிர் உதவித்தொகை, பட்டா மாற்றம் என 46 அரசு சேவைகளுக்கு மனு அளித்து 45 நாட்களில் தீர்வு காணும் முகாமில் கலந்து கொண்ட அந்தந்த துறைகளின் அதிகாரிகளிடம் மனுக்களை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் திருவேற்றூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் MLA மற்றும் திருவேற்றூர் 1வது மண்டல குழு தலைவர் திமு தனியரசு, மாநகராட்சி மண்டல அலுவலர் பாண்டியன் ஆகியோர் முகாமை பார்வையிட்ட முகாமில் பெயர் மாற்றம் செய்யப்பட்ட சான்றிதழ்களை பொதுமக்களிடம் வழங்கினர். மேலும் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக்கொண்டு உடனடியாக தீர்வு காணும் வகையில் சரி செய்து தரும்படி அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் மற்றும் மண்டல குழு தலைவர் தனியரசு கேட்டுக்கொண்டனர். இந்நிகழ்வில் 14வது கவுன்சிலர் பானுமதி சந்தர், வட்ட செயலாளர் சந்தர், மீனவரணி மாவட்ட செயலாளர் பிரகாஷ் மற்றும் தாசில்தார், மாநகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குடிபோதையில் இருந்த நபர், குழந்தை வளர்க்க துப்பு இல்லை, உனக்கு எதற்கு குழந்தை என அசிங்கமாக தரக்குறைவாக பேசினார். இதை பார்த்த அக்கம்பக்கத்தினர் குழந்தையை மீட்டு தாய் சைனாவிடம் ஒப்படைத்தனர். போதை ஆசாமியை சரமாரியாக தாக்கி போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். காசிமேடு மீன்பிடி துறைமுக போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து போதை ஆசாமியை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். இதுகுறித்து குழந்தை கடத்தியதாக தாய் சைனா காசிமேடு மீன்பிடி துறைமுக போலீசில் அளித்த புகாரின்படி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் புதுவண்ணாரப்பேட்டை நாகூரார் தோட்டத்தை சேர்ந்த வேலு 42 குடிபோதையில் சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் நேற்று அவரை கைது செய்தனர்.